என்பது மேம்படும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கார் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரிஷபராசிக்கு இப்போ என்ன தசை நடக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரங்கள். கிருத்திகை வந்து சூரிய திசையில் ஆரம்பம், ரோகிணி சந்திர திசையில் ஆரம்பம், மிருகசீரிஷம் செவ்வாய் திசையில் ஆரம்பம். அதனால் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி எங்கே இருந்தாலுமே கிடைக்க மாட்டார். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வேற வரார். ரொம்ப அற்புதமான டைம் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டைம் இருக்கு. பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறேன், எப்படி அற்புதம் அப்படின்னு சொல்கிறேன். இதை எப்படி நல்ல விஷயத்தை நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம், திருப்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட 8, 9க்கும் 10க்கும் உடையவன் சனி. அவன் இப்பொழுது 11ஆம் லாபஸ்தானத்துக்கு வர்றார். அது குருவினுடைய வீடு. அந்த சனியினுடைய வீட்டில் ராகு இருக்கார். குருவினுடைய வீட்டுக்கு சனி வர்றார். அந்த குரு நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போகிறார், அடுத்தது 4ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த ஒரு வருடத்துக்குள்ளே 2026 அடுத்து வரக்கூடிய பராப வருஷத்திலே நல்ல சேஞ்சஸ் நமக்கு ஆன் அண்ட் ஆஃப் தெரியும் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு நிறைய சேஞ்சு தெரியும். அதுவும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட சில பேருக்கு 2ஆம் கட்டம் தான் சனி, செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் ரவுண்டு ஆயிருக்கும் நமக்கு, இது 2ஆம் ரவுண்டு. சில பேருக்கு கொஞ்சம் 65-70 வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு 3ஆம் கட்டமாக இருக்கலாம் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது. சனியினுடைய தசை வருமா அப்படின்னா, சனியினுடைய தசை கிட்டத்தட்ட ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை போயிருக்கும் சார். இருக்கலாம், இப்பொழுது இருக்கலாம். ஏன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய திசை ஆரம்பம்னா 10, 7, 17, 3, 20, 18, 38, 38, 20, 50.